சபை எப்படி இருக்குது? அப்படியே சபை உலகத்துக்குள்ள இருக்குது. வந்தா வீடு வாங்கணும், கார் வாங்கணும், வேலை கிடைக்கணும், பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணம் ஆகணும், பேரம்பேத்தி பிறக்கணும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, குழந்தை பிறக்கல. இப்படி உலகத்துல இருக்கிற இந்த பின்னாடியே ஓடிட்டு இருக்கு சபை. இதுலயே கவலை, இதுக்கு பின்னாடியே வாஞ்ச, சாகரத்துக்குள்ள எப்படியாவது ஒரு சொந்த வீடு கட்டிடணும். அப்புறம் சொந்த வீடு கட்டின பிறகு வெளிநாடு போயிட்டு இந்த வீட்டை காலியா விட்டுறணும். அப்புறம் இதுக்கு ஒரு வாட்ச்மேனை போட்டு விட்டு போயிடணும். அப்புறம் அதை சிசிடிவில உட்காந்து பார்க்கணும். இதுவே பொழப்பு. இப்படியே தான் இருக்கு சபை. சபையினுடைய நோக்கம், ஆவிக்குரிய சபையினுடைய நோக்கம், ஒவ்வொரு விசுவாசி ஊழியக்காரனுடைய நோக்கம், நான் இன்னும் ஸ்பிரிச்சுவலா வளரணும், இன்னும் மேல போகணும். நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க இந்த பூமியிலிருந்து பரலோகம் போகிற வரைக்கும் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் வளர்ந்துகிட்டே இருக்கும். புது புது காரியங்களை கத்தர் வச்சிருக்கிறார், புது புது ஆவிக்குரிய அனுபவங்களை வச்சிருக்கிறாரு. நீ அந்த ஸ்டாண்டர்டுக்கு போகிற வரைக்கும், மரணம் அடைகிற வரைக்கும் அது உனக்கு பத்தவே பத்தாது. அவ்வளவு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் இருக்குது. நீங்க அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா இந்த உலகத்தினுடைய கவலைகள், போராட்டங்கள் எதுவும் உங்களை அசைக்காது, எதுவும் உங்களை ஒன்றுமே செய்யாது. அந்த பலத்தின் மேல் பலன் அடைதல், அந்த மகிமையின் மேல் மகிமை.